என் பேர் இரா செல்வராஜ், மாநில துணை பொதுச் செயலாளர், தமிழ்நாடு உதவி தோட்டக்கலை சங்கத்தோட மாநில துணை பொதுச் செயலாளர். இந்த 2.0 திட்டத்தை நாங்கள் எதிர்க்கிறதுக்கு முக்கியமான காரணம், 1979 வந்து மரியாதைக்குரிய எம்.எஸ். சுவாமிநாதன் வேளாண் வல்லுநர் அவர்கள் ஆராயப்பட்டு தோட்டக்கலைத்துறை 1979 உருவாக்கப்பட்டது. அது உருவாக்கப்பட்ட போது 6.6% இந்த வளர்ச்சி, தோட்டக்கலைத்துறை வளர்ச்சி இன்று 33%, 16.6% உயர்ந்துள்ளது. அதாவது விவசாயத்தை வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய துறையே தோட்டக்கலைத்துறை தான் உங்களுக்கு. அதாவது அன்றாடம் விவசாய வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய தோட்டக்கலைத்துறையை வேளாண்மை களப்பணியாளர்கள் வேளாண்மை துறையோடு இணைக்கிறத வந்து நாங்கள் வந்து தோட்டக்கலை சார்ந்த அனைத்து களப்பணியாளர்களும் வன்மையாக எதிர்க்கிறோம். அதை அதாவது கடந்த திமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டத்தை, கடந்த டிசம்பர் மாதம் திமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டத்தை இந்த ஆண்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டாம், எங்களுக்கு வந்து பழைய நிலைமையே கொண்டு வாங்கன்னு சொல்லி தான் இந்த மரியாதைக்குரிய இந்த தமிழ்நாடு அரசை நாங்கள் கேட்டுக்கிறோம். நாங்கள் இந்த 2.0 திட்டத்தினால் வந்து விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்படுவாங்க. இதோட பாதிப்பு எப்போ தெரியாது, இன்னும் அடுத்த ஒரு 6 மாதம் 1 வார காலத்தில் அந்த மக்களுடைய விவசாயிகள் பாதிக்கப்பட போது தான் இது ஏன் நாங்கள் வேண்டாம்னு சொன்னது வந்து இந்த மக்களுக்கு தெரியும். அதே போல் தோட்டக்கலைத்துறை படிக்கக்கூடிய மாணவர்கள் எத்தனையோ 1000 பேர் மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க, எல்லாருக்கும் தெரியாது. அந்த மாணவருடைய எதிர்கால கேள்விக்குறி ஆகிடும். இது ஆள் குறைப்பு கொஞ்சம் கொஞ்சமாக ஆள் குறைப்பு நடவடிக்கை கொண்டு வந்துருவாங்க. இதை இப்போ இன்றைக்கி வந்து களப்பணியாளர்கள் ஒன்று ஒன்றா குறைச்சி அப்படி களப்பணியாளர்கள் குறைக்கிறதுனால ஆள் குறைப்பு வந்துடும். அப்போ தோட்டக்கலை படிக்கக்கூடிய மாணவர்கள் எதிர்கால கேள்விக்குறி ஆகிடுது. எத்தனையோ 1000 மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க. ஒரு எதிர்கால கேள்விக்குறி ஆகிடுறதுனால தான் இந்த 2.0 திட்டத்தை உடனே ரத்து செய்ய வேண்டும்னு கவன ஆர்ப்பாட்டம் நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில். மற்ற மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தோட்டக்கலைத்துறை சொல்கிறது, மற்ற மாநிலங்கள்லாம் தோட்டக்கலைத்துறை தனியே துறையாக தான் இயங்கிட்டு இருக்குது. தனி அமைச்சகம், தனி பல்கலைக்கழகம் இது மாதிரி இயங்கிட்டு இருக்குதுல. தமிழ்நாட்டில் மட்டும் தான் இது மாதிரியெல்லாம் ஒருங்கிணைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சில தவறான வழிகாட்டுதலின் பேரில் இதை செயல்படுத்திடுறாங்க.